ஐஸ்வர்யா, தொடர்ந்து 4வது நாளா அந்த பகுதியில இளைஞர்கள் பொதுமக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வர நிலையில அவர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எங்கிருந்து வருது, யார் அதெல்லாம் விநியோகிக்கிறாங்க, இந்த போராட்டத்தை அவங்க எப்படி ஒருங்கமைக்கிறாங்க? தமிழரசன், நீங்க சத்தம் அதிகமா இருக்கு, உங்க கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். கண்டிப்பா ஐஸ்வர்யா, தொடர்ச்சியா 4வது நாளா அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள், உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எங்கிருந்து வருது, யார் அதை விநியோகிக்கிறா, இந்த போராட்டத்தை ஒருங்கமைக்கிறது எப்படி ஒருங்கமைக்கிறாங்க? தமிழரசன், அதாவது இந்த வாபுசி மைதானத்தில் கடந்த 17ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் இந்த போராட்டமானது தொடங்கியது. ஒரு 50 பேர் தான் இந்த போராட்டத்தை துவங்கினார். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு நாளுமே கூட்டம் பார்த்தோன்னா அதிகரித்தே தான் வருது. நேற்றைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் வரை இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று வருகின்றனர். இதில் அதிகமாகவே, அதாவது இளம் பெண்கள் அதிகமாகவே இங்கு பங்கு பெற்றுள்ளனர். அதனால் அவர்களுக்கான வசதி இங்கு பூர்த்தியாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த அவர்களுக்கான உணவு வசதியாகட்டும், தண்ணீர் பாட்டில் வசதியாகட்டும், இல்ல அவர்களுக்கான வேற ஏதாவது அடிப்படை வசதிகள் இவர்களே இங்க குழுக்களாக பிரித்து அதை நேர்த்தியாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்களுக்கான அந்த உணவு தண்ணீர் பாட்டில் பல்வேறு அமைப்புகள், அதாவது நீங்க முன்னாடியே பேட்டியிலே அவங்களே குறிப்பிட்டிருந்தாங்க, பல்வேறு அமைப்புகளாகட்டும் பல்வேறு பொதுமக்களே அந்தந்த பகுதி மக்களே அவங்களே ஒன்றிணைத்து அவர்களே இவங்களுக்கான உணவுகளை சமைத்து கொண்டு தருவதும், வெளியில் இருந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தருவதும், குடிநீர் தொடர்ச்சியாக இவர்களுக்கு எந்தவித தண்ணீர் தாகம் ஏற்படக்கூடாது என்பது தொடர்ச்சியாக தண்ணீர் வசதியாகட்டும், இல்ல அவங்களுக்கான அந்த பிஸ்கட் இது போன்று தொடர்ச்சியாகவே இவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதை இவர்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் விதமாக இந்த இளைஞர்களே அவர்களே நேர்த்தியாக ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து இந்த மக்களுக்கு இதனை எடுத்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனாலவே இந்த இளைஞர்களின் இந்த போராட்டத்தை பார்த்துதான் இந்த சுற்றுவட்டார கோவையில் பல்வேறு பகுதியில் மக்கள் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதனாலேயே தாங்கள் இங்கே போராட்டத்தில் பங்கு பெறுவதும் சொல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம இந்த காட்சிகளே பார்க்க முடியும். அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்களை கை குழந்தைகளோட இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. பெரியவர்கள் மற்றும்